ஏன்டா விக்ரம், உள்ள இருக்கிறவன் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. வைல்டு கார்டு என்ட்ரியா வந்த அர்ச்சனா சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. சரி, ஓகே, அர்ச்சனாவாவது வந்து 3வது மனுஷி. அவள் சொன்னால் எப்படி கேட்க முடியும்? அதே மாதிரி ஒன் ஆஃப் தி கண்டஸ்டன்ட்டு அவள் எனக்கு வந்து கெடுதல் கூட நினைக்கலாம். இவங்க கூடலாம் சேராத, இந்த மாதிரிலாம் பண்ணாத, அப்படிலாம் வந்து சொல்லலாம் அப்படின்னு நீ நினைக்கலாம்ப்பா. ஆனால் ஒரு பிராவை தூக்கி காட்டி உனக்கு வந்து இப்படி ஓகே, இப்படி காமிச்சாக்கா உனக்கு ஓகேவாடா அப்படின்னு சொன்ன கேட்டால் கூட ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் வந்து அது கேஷுவலாக எடுத்துப்பேன்னு சொன்னால் அது கூட நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். ஓகே, இந்த பக்கம் அர்ச்சனா அட்வைஸ் பண்ணாலே நீ ஏற்றுக்கல, அதுவும் ஓகே. சரி, ஓகே, எங்கே போய் தொலை அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொரு பக்கம் வந்து மற்றவங்கெல்லாம் வந்து பேசுகிறாங்க. அதாவது முக்கியமாக மணிச்சந்திராவெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ். ஆனால் மணிச்சந்திராவே ரியலைஸ் பண்ணி ஓகே, இங்கே ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்குது அப்படின்ற மாதிரி யோசித்து அதுக்கப்புறம் மணிச்சந்திராவே போய் விக்ரம் கிட்ட அட்வைஸ் பண்ணுறாப்புல, தம்பி நீ இப்படிலாம் இருக்காதுப்பா, நீ இப்படியெல்லாம் வந்து பண்ணாதப்பா, எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி பண்ணாதப்பா அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காப்புல. அப்பயும் நீ ஏற்றுக்கல, ஓகே. உன் கூட பிறந்த தங்கச்சி பாவம், அந்த பொண்ணு எவ்வளோ தூரம் கதறிட்டு இருக்கு தெரியுமா? இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ தூரம் ஸ்டோரிஸ் போட்டுட்ருக்கு தெரியுமா? எங்கள் அண்ணனுக்கு வந்து ஃபேன்ஸ் நிஜமாகவே இருக்காங்க. யாருப்பா எனக்கு என்னுடைய ஃபேன்ஸ் வந்து எனக்கு ஓட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சமயத்தில் வந்து சொல்லியிருப்பாப்பில்ல சரவண விக்ரம். எவ்வளோ பேர் வந்து ட்ரோல் பண்ணாங்க தெரியுமா? அந்த பொண்ணு வந்து உக்காந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டை போட்டு என்னுடைய அண்ணனுக்கு வந்து ரசிகர்கள் வந்து இருக்காங்க, அவர் சீரியல் நடித்த இடத்துலேருந்தே வந்து இருக்காங்க, நிறைய பேர் வந்து இருக்காங்க, நிறைய பேர் வந்து ஆட்டோகிராஃப்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டிபெண்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தது. ஆனால் அந்த பொண்ணு உன் தங்கச்சி வந்து உள்ளே வந்து சொல்லுதானே, தயவு செய்து வந்து இப்படிலாம் இருக்காதனே. இப்போ லைவில் வந்து சொல்லிச்சு, நீ என்ன சொல்கிற, இதுக்கப்புறம் நீ ஏன் கேம் ப்ளே பண்ணல, உன்னோட கேம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீ ஒன்றுமே பண்ணல, தம்மியாக இருக்குது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா இதை மட்டும் சொல்லு. என்ன சொல்கிற சொல்லு, நான் யாரோடைய மனசும் புண்படுத்தலை, யாரோடைய சந்தோஷத்துலேயும் நான் வந்து காலை வைக்கல, யாருக்கும் பின்னாடி நான் வந்து பேசலை, யாரை பற்றி நான் பேசலை, நான் நேர்மையாக கேம் விளையாடிட்டுருக்கேன்னு சொல்லு, அடித்து சொல்லு. இப்படி இதுக்கப்புறம் உன்னோட கேம் வந்து டெவலப் ஆகி போயிட்டே இருக்கும் அப்படின்றாங்க அவங்க தங்கச்சி லைவில் இப்போ சொன்னாங்க. இப்போ ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ப்ரோமோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க, ஓகே பூர்ணிமா கூட ஓகேடா, பூர்ணிமா கூட ஓகே, ஆனால் மாயா நெவர் அக்செப்ட், தயவு செய்து அவள் பின்னாடி போகாது, தயவு செய்து அவள் பேச்சை வந்து கேட்காது அப்படின்ற லெவலுக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீ இப்போ இவ்வளோ தூரம் நான் சொல்லிட்டேன், போனதுக்கப்புறம் நீ அந்த 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 ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த G ஸ்கொயர் ஹண்ட்ரட்லாம் உட்காந்துக்கிட்டு நான் இப்படி பண்ணுறேன் அதை பற்றியே யோசிச்சுட்டு என்னடா இப்படி சொல்லிட்டு போயிட்டா, அதுக்கப்புறம் திரும்பி போய் அவங்கக்கிட்ட போயிட்டு சாரி மன்னிச்சிருங்க, என் தங்கச்சி வந்து ஏதாவது சொல்லியிருந்தா தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுருந்தேன், செம காண்டாயிருவேன். பூர்ணிமானா கூட ஓகே, மாயன்னா நான் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன். இப்போ நீ 5 ஸ்டார் வந்து வாங்கினேன், யாருக்கெல்லாம் சந்தோஷம் இல்லைன்னு சொல்லு, யாருக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லு. அர்ச்சனாவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் நீ? உண்மையாக சொல்லப்போனால் மாயாவுக்கு இல்லை, மாயாவே வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க, இவனுக்கெல்லாம் எதுக்கு 5 ஸ்டாரு அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி சொல்கிறாங்க. அதை கூட வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாப்புல சரவண விக்ரம். இவரை விட முட்டாள் எவனாவது இருப்பான்னா அதை கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தொடர்ந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.